வேணும். ஸோ ரீசெண்டாக யூடியூப்பில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு அண்ணன் வந்து ஒரு வெயிட் லாஸ் கெமிக்கல் டிஎன்பி அப்படின்ற கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணதால் அவங்களோட லைஃபே எப்படி ஆல்மோஸ்ட் நாசமாகிற மாதிரி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங், குட் வீடியோ, கிரேட் வீடியோ. இந்த மாதிரிலாம் மோஸ்ட்லி ஏதாவது பீப்புளுக்கு இன்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா வெளியே வந்து இப்படிலாம் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. பிகாஸ் தே திங்க் இட் இஸ் பர்சனல் அப்படி தானே. ஐ மீன் இட் இஸ் பர்சனல், அதெல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் நான் இப்படிலாம் இருந்தேன், அதனால தான் இந்த கெமிக்கல்ஸ்லாம் எடுத்தேன், நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. மோஸ்ட்லி தே டென் டு ஸ்டே அவே அப்படி தானே. பட் ஆனால் அவங்க வந்து அப்படி இல்லை, நிறையா சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு. அவங்களோட ஸ்டோரியை அப்படியே இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பண்ணிவிட்டு அது போக அந்த கெமிக்கல் வந்து நம்ம பாடியில் எப்படி ஒர்க் பண்ணுது, வெயிட் லாஸ்க்கு கெமிக்கல் டிஎன்பி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த கெமிக்கல் வந்து நம்ம பாடியில் எப்படி ஒர்க் பண்ணுது. அது போக நம்ம தமிழ்நாட்டில் நம்ம யங் ஜெனரேஷன் வந்து அந்த கெமிக்கல், வெயிட் லாஸ் கெமிக்கல் வந்து லீகலாக இருக்கிறதால அதை எவ்வளோ ஒரு ஹெசிடேஷனே இல்லாமல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் கொஞ்சம் பார்ப்போம். ஸோ அவரோட பேர் வந்து என்ன அப்படின்னா சிஇ அப்படின்னு சொல்கிறாங்க, கிறிஸ்டோஃபர் ஈஸ்ட் அவரோட பேர். இவர் வந்து சின்ன வயசில் இருக்கிறப்ப ஸ்கூலில் இருக்கிற பசங்களாம் அவரை வந்து கிண்டல் பண்ணுறாங்க அதிகமாக அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போக ஆரம்பித்தாங்க. அண்ட் அவர் வந்து கொஞ்சம் நல்லா மஸ்குலர் ஆனதுக்கப்புறம் ஸ்கூலில் இருக்கிற பசங்கள்லாம் புள்ளி பண்ணாமல் விட்டனால கொஞ்சம் அதிலே கொஞ்சம் சீரியஸாக இருந்திருக்காரு. மஸ்லாம் மெயின்டைன் பண்ணணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு வந்து 17 வயசு இருக்கிறப்ப அவரோட அப்பா வந்து இறந்துட்டாங்களாம். அண்ட் அவங்க அப்பா இறந்து போகவும் கொஞ்சம் சோகமாக இருந்ததால் அவர் வந்து கொஞ்சம் ஜிம்மு இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் நிறையா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, குண்டாயிட்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா பிரச்சனைலாம் வந்துருச்சு. பட் ஆஃப்டர் சம் டைம் அவருக்கு வந்து என்ன தோணியிருக்கு அப்படின்னா, இப்படி சோகமாகவே எவ்வளோ நல்லா இருக்கணும், நம்மளும் ஜிம்முக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காரு. ஸோ ஃப்ரம் பீயிங் ஃபேட் அவர் என்ன நினச்சிருக்காரு அப்படின்னா, சரி ஜிம்முக்கு போவோம், வெயிட்டை குறைப்போம், எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீ ஸ்டார்டட் கோயிங் டு ஜிம் அகெயின். நல்லா மசில்லாம் கெயின் பண்ணியிருக்காரு, பைக் ரைடிங்லாம் நிறையா பண்ணாராம். அண்ட் ஆஃப்டர் சம் டைம் ஹீ காட் பிளாட்டியூட். சரியா, பிளாட்டியூட் அப்படின்னா இது வந்து அவருக்கு தான், அந்த கிறிஸ்டோஃபர் ஈஸ்ட் அப்படின்றவருக்கு தான் அப்படின்லாம் இல்லை, ஆல்மோஸ்ட் ஜிம்முக்கு போகிற எல்லா பசங்களுக்குமே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உடம்பு பிளாட்டிவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அண்டு நம்ம தான் நம்மளோட ட்ரைனிங் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அவருக்கும் பிளாட்டிவ் ஆகிருந்திருக்கு. அட் ஃபர்ஸ்ட்டு அவர் வந்து இன்டர்நெட்டில் இதை பற்றி ரீட் பண்ணப்போ ட்ரைனிங்கில் கொஞ்சம் சேஞ்சஸ் மேக் பண்ணுவோம் அப்படின்னு ரீட் பண்ணியிருந்திருக்காரு. சேஞ்சஸ் மேக்கும் பண்ணியிருக்காரு, பிளாட்டிவ் உடச்சிருந்துருக்காரு. பட் 2வது தடவை 3வது தடவை திருப்பி பிளாட்டிவ் ஆகிறப்போ அவர் என்ன பண்ணியிருந்திருக்காரு, திஸ் டைம் we must have some chemical assistance அப்படின்ற மாதிரி தோணியிருந்திருக்கு. It was never a gradual thing. It was an immediate jump into that. And that's when I started kind of looking for ways to supplement that weight loss through supplements. ஸோ ஆன்லைனில் போய் கெமிக்கல்ஸ்லாம் என்னென்ன கெமிக்கல்ஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்துருக்காரு வெயிட் லாஸ்க்கு. கெமிக்கல்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சுன்னா உடம்பு கொஞ்சம் பிளாட்டிவ் பிரேக் பண்ணுவோம், கொஞ்சம் நல்லா வெயிட் லாஸ் ஆகும், மசில் பில்ட் பண்ணுவோம். அட் ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு அவர் என்ன பண்ணியிருந்திருக்காரு அப்படின்னா, பாடி மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தைராய்டு ஹார்மோன் யூஸ் பண்ணியிருந்திருக்காரு ஃபர்ஸ்ட்டு. அதுக்கடுத்து ஆஃப்டர் சம் டைம் அதுவும் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மேலே இன்னும் கொஞ்சம் கெமிக்கல் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வர்றப்போ லாஸ்ட்டாக ஒரு கெமிக்கல் ஒன்று பார்த்துருந்துருக்க, வெயிட் லாஸ் கெமிக்கல் ஆன்லைன் ஃபோரம்ஸில். அது வந்து என்ன அப்படின்னா டிஎன்பி அப்படின்னு சொல்லுவாங்க, 2,4-டைநைட்ரோஃபீனால். அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 2,4-டைநைட்ரோஃபீனால் அப்படின்ற கெமிக்கலை பார்த்துட்டு அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாடி பில்டிங் ஃபோரம்ஸில் ரீட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் போய் ரீட் பண்ணப்போ இட் இஸ் லைக் இருக்கிற எல்லா கேசஸுமே எக்ஸ்ட்ரீமாகவே இருந்துச்சான். எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு வெயிட் லாஸ் கெமிக்கல் எடுத்து இறந்து போகிறவங்களும் இருக்காங்க, அதே வெயிட் லாஸ் கெமிக்கல் எடுத்து 10-15 கிலோ குறைக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ ஹி வாஸ் ப்ரிட்டி கன்ஃபியூஸ்ட் அப்படி தானே. ஸோ கன்ஃபியூஷனாக இருந்துட்டு நிறையா யோசிச்சுட்டு அட் லாஸ்ட் ஹீ டிசைடட் டு டேக் இட். ஸோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிஎன்பி ஆன் சிஇஸ் பாடி. அவருக்கு வந்து அந்த 2,4-டைநைட்ரோஃபீனால் அந்த கெமிக்கல் எடுத்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து ஸ்வெட் ஆகிறது வந்து நிற்கவே இல்லை, பசி ரொம்ப ஜாஸ்தியாச்சு. ஸ்வெட் ஆகிறது வந்து எந்த அளவுக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா, சோசியலி அன்அக்செப்டபிள் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, இந்த பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களுக்குலாம் ரொம்ப எரிச்சலாக இருக்கும், என்னடா இவங்க இவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு ஆயிடுச்சான். இன்டர்நெட் ஃபோரம்ஸ்லாம் இவர் போய் ரீட் பண்ணியிருந்திருக்காரு, இந்த மாதிரி எனக்கு சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இப்படிலாம் இருக்குது, எனக்கு இவ்வளோ இருக்குது, எனக்கு இவ்வளோ பசிக்கிட்டே இருக்குது, எனர்ஜி லெஸ்ஸாகவே இருக்குது, என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. பட் மோஸ்ட் ஆஃப் த ஆன்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, இட் இஸ் அரௌண்ட் டோசஸ். உங்கள் டோசஸ் மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும், நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிடுவீங்க அந்த மாதிரி. ஸோ இவர் என்ன பண்ணியிருந்திருக்காரு, ஒரு 7-8 மாதம் எடுத்துகிட்டே இருந்திருக்காரு. ஸோ ஒன் டே அவர் வீட்டில் இருந்தப்போ என்ன பண்ணியிருந்திருக்காரு அப்படின்னா, காலைல எழுந்திரிச்சு டிஎன்பி எடுத்துட்டார், அவரோட டோஸை எடுத்துகிட்டு படுத்துட்டாராம். படுத்துட்டு தென் ஆஃப்டர் ஹி வேக்ஸ் அப் என்ன நினச்சிருந்துருக்காங்க, நம்ம டிஎன்பியை எடுக்காமல் தூங்கிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு திருப்பி எடுத்துருந்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில இது நம்மளே பண்ணுவோமே, நீங்களே, நான் பண்ணுவேன் நிறையா தடவை. கிரியேட்டினை காலைல தான் குடிச்சிருந்துருப்பேன், ஆனாலும்
கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிப்பேன், ஐயோ இன்னும் குடிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி குடிப்பேன். அந்த மாதிரி இது எல்லாரும் பண்ணுறது தான். மோஸ்ட்லி இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறவங்களாம் ஒரு சில நேரம் டோசஸ்லாம் மறப்போம் இல்லையா? ஸோ ஜஸ்ட் லைக் தட் அவங்களும் மறந்துட்டு டிஎன்பி 2 தான் எடுத்து வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஸோ அவங்களோட வீட்டில் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட பிரதர் இன்லா அப்படின்னா தமிழ் என்னன்னு சொல்லுவாங்க தெரியல. எனிவே அந்த வீடியோவில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவரோட பிரதர் இன்லா வந்து அவரை வந்து எழுப்புனாராம். அண்டு அவர் வந்து எங்கே இருந்தார் அப்படின்னா பாத்ரூமில் கோல்டு வாட்டர் ஃப்ளோ அவர் மேலே ஆகிட்டு இருக்கிறப்போ அப்படியே விழுந்து கிடந்தாராம். ஸோ எடுத்து அவரோட பிரதர் இன்லாக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல, எடுத்து 911 கால் பண்ணிட்டாங்களாம். அண்டு தென் 911 வந்தப்போ சிஇ தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. அண்டு சிஇ அவரோட பாடி வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஹாட்டாக இருந்துச்சு. அவரோட பிளட் டெஸ்ட்டில் வந்து என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, அவரோட கிட்னி, அவரோட இன்டர்னல் சிஸ்டம் அதெல்லாம் ஃபெயில் ஆகிட்டே வருது லிட்டில் பை லிட்டில் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுதான். பட் ஐ திங்க் வி மஸ்ட் நோ ஒன் திங், டாக்டர்ஸ்க்கு வந்து அவங்களால கிட்னி டேமேஜ் ஆகிட்டாலோ இல்லை ஃபீவராக இருந்தாலோ அதை தான் அவங்களால ட்ரீட் பண்ண முடியுமே தவிர அண்டர்லைங் காஸ் எதனால இப்படி டெம்பரேச்சர் அதிகமாகுது, சிஇ அப்படி என்னத்தை எடுத்தார் அப்படின்ற டாக்டர்ஸ்க்கு என்ன எதுவும் தெரியாதுல்ல. டாக்டர்ஸ் கேட்டதுக்கு சிஇ எதுவும் சொல்லவும் இல்லை. எதனால அப்படின்னா அமெரிக்காவில் வந்து ஆக்சுவலாக டிஎன்பி இல்லீகல். ஸோ இப்படி இவரோட டிஎன்பி பொசிஷன் வந்து இல்லீகலாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு சிஇ அப்படின்றவர் வந்து எதுவுமே சொல்லவே இல்லை. அவர் கண்டினியூஸாக அப்படியே அமைதியாகவே இருந்துட்டார். பட் ஆஃப்டர் சம் டைம் அவரோட சுச்சுவேஷன் வந்து எந்த அளவுக்கு பேட் ஆயிடுச்சு அப்படின்னா, அவரோட கிட்னிஸ், லிவர், இன்டர்னல் சிஸ்டம், அதுக்கடுத்தது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இதெல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிருச்சான். அண்ட் லிட்ரலி ஹிஸ் பாடி இஸ் பர்னிங் ஃப்ரம் இன்சைட் அப்படிம்பாங்கள்ல, உள்ளேருந்தே ஏதோ எரிக்கிற மாதிரி அந்தளவுக்கு டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகிடுச்சான் பாடிக்கு. அவரோட பாடி டெம்பரேச்சர் கூல் பண்ணுறதுக்கு வந்து கூலிங் பேட்ஸ்லாம் சுற்றி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சான். கிட்னிக்குள்ளே ஃப்ளூயிட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்னிக்குள்ளே ஐவி ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் புஷ் பண்ணுறது, ரெஸ்பிரேட்டரி மிஷினை த்ரோட்குள்ளே வச்சு ஒரு மிஷின் வந்து ஒரு மனுஷனுக்காக ரெஸ்பிரேட் பண்ண வச்சு அவனை இப்போதைக்கு பாதுகாக்கிறது, அவனை இப்போதைக்கு காப்பாற்றுறது, அந்தளவுக்கு சீரியஸான சுச்சுவேஷன் ஆயிடுச்சான். அவரோட பிரதர் இல்லா வந்து வீட்டிலேருந்து இவன் அப்படி என்னத்தை தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறப்போ ஒரு சில பாட்டில்ஸ் கிடச்சதான். அதெல்லாம் கொண்டு வந்து டாக்டர்கிட்ட கொடுத்தப்போ தான் தெரிஞ்சது அந்த பாட்டில்ஸ் வந்து தைராய்டு ஹார்மோன், டிஎன்பி, எபிடெரின், கிளன்பியூட்டரால் இந்த 4 கெமிக்கல்ஸும் ஒன்றா சேர்த்து காம்பினேஷனில் எடுத்துருந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் டாக்டர்ஸ் தெரிய வருது, ஓகே டிஎன்பி எடுத்திருக்கேன், அது ஹை டோஸில் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மனுஷனை உள்ளேருந்தே பேர்ன் பண்ணக்கூடிய அந்தளவுக்கு டெம்பரேச்சர் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது இப்போ டிஎன்பியால் அப்படின்னா, அப்படி அந்த டைநைட்ரோஃபினால் அப்படி என்ன தான் இருக்குது, அது வந்து நம்ம உடம்புல எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பற்றி கொஞ்சம் பார்ப்போம் சரியா. டிஎன்பி ஹிஸ்ட்ரி ஆஃப் டிஎன்பி அப்படின்னு பார்த்துட்டோன்னு வைங்களேன். ஆக்சுவலாக டிஎன்பி தான் உலகத்திலே ஃபர்ஸ்ட் ஃபேட் பர்னர். புரியுதா? ஃபர்ஸ்ட் ஃபேட் பர்னர் அப்படின்னா 1930s. January 1916, the second winter of the war. On the Western Front, the Germans were preparing its code on new rail. The French generals were edging forward, pillar to throw in, but rail by rail, to start to become calculs cutting into the ஃபேட் பர்னர். எதுக்காக இந்த ஃபேட் பர்னர்ஸ் வந்து ஆக்சுவலாக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இட் வாஸ் ஃபர்ஸ்ட் யூஸ்ட் பை அமெரிக்கன்ஸ் இன் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். சரி, அவங்களோட சோல்ஜர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்லாம் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண முடியல, ஃபேட்டியாக இருக்காங்க, அவங்க உடம்புல ஃபேட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஎன்பி அப்படிங்கிறது அப்போ யூஸ் பண்ணப்பட்டது அவங்களோட சோல்ஜர்ஸ் மேலே. மோஸ்ட்லி இந்த நைட்ரோ அப்படின்ற வேர்டை கேட்டாலே நம்ம எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் ஏதாவது எக்ஸ்ப்ளோசிவ்னு ஞாபகம் வரும். இன்னும் இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படம்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஏதோ நைட்ரோ டேங்க் மாதிரி இருக்கும், இப்படி இது பண்ணி விட்டா ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவாக எனர்ஜி வரும். காரோட இது பவர் எக்ஸ்ப்ளோசிவாக இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் போக இன்னும் இந்த டைனமைட் பாம்ஸோட நைட்ரோகிளிசரின் அதெல்லாம் சேர்த்து வச்சு தான் பாம்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம பேசிக் சென்ஸில் எப்படி யூஸ் பண்ணப்படுது அப்படின்னா, ஃபார் அ குவிக் ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி ஆர் ஹீட் ஆர் பவர். இதே காரணத்துக்காக தான் இந்த கெமிக்கலை வந்து ஒரு சில மெடிக்கல் ஃபீல்டில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த டிஎன்பி அப்படின்ற கெமிக்கல் அமெரிக்காவில் மக்கள் நடுவில் புழக்கத்தில் இருந்ததுக்கப்புறம் ஒரு சில குறிப்பிட்ட வருஷங்கள் கழிச்சு அமெரிக்காவில் வந்து ஒரு சில சயின்டிஸ்ட் வந்து இந்த கெமிக்கல்ஸோட யூஸை வந்து டாக்குமெண்ட் பண்ணாங்களாம். டாக்குமெண்ட் அப்படின்னா இதை யூஸ் பண்ணவங்களுக்கு இதெல்லாம் நடந்திருக்கு இப்படின்னு சொல்லிட்டு இதை டாக்குமெண்ட் பண்ணப்போ அதில் கண்டுபிடிச்சது வந்து என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து அவங்களோட பார்வையை இழந்துட்டாங்களாம். அண்ட் மெனி பீப்புள் அவங்க வந்து இறந்தே போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ட்ரக்கோட பொசிஷன் வந்து மக்களை ஆல்மோஸ்ட் ஃபேட் பர்னர் அப்படின்ற பேரில் கொன்றுது. ஸோ இதை வந்து நம்ம பேன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு FDA, ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இதை பேன் பண்ணிட்டாங்க. இதில் வந்து ரொம்ப காமனான சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னா ஹார்ட் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும், ரொம்ப அதிகமாக மூச்சு விடுவோம், ரொம்ப அதிகமாக பாடியோட டெம்பரேச்சர் வந்து இதாயிரும், ஸ்வெட்டிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். இதுதான் ரொம்ப காமனானது.
பட் ஆனால் ரொம்ப ஒரு என்னன்னு சொல்கிறது, ஒரு யூனிக்கான ஒரு சைடு எஃபெக்ட் அப்படின்னு நான் எதை சொல்லலாம் அப்படின்னா, நம்ம உடம்புல உள்ள ஒயிட் பிளட் செல்ஸோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ ஹவு டஸ் டிஎன்பி ரியலி ஒர்க்? நிறைய பேருக்கு பார்வை போயிருக்கு, நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. ஒன்று எஃப்டி இது பேன் பண்ணிடுச்சு, இன்னொன்று இப்போ ஒரு சிஇ அப்படின்ற ஒரு ஸ்டோரி சொன்னீங்களே, அது வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஒரு மனுஷனை வந்து உள்ளே இருந்தே பேர்ன் பண்ணுற அளவுக்கு அப்படி அந்த டிஎன்பி அப்படி என்ன தான் பண்ணுது, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாலும் உள்ளே இருந்து எனர்ஜி வேணும் நமக்கு. அப்படிதான் அந்த எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகுறது வந்து எங்கே ஆகும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா. அண்டு இப்படி ப்ரொடியூஸ் ஆகி வர்ற எனர்ஜிக்கு பேர் தான் ஏடிபி, அடினோசின் ட்ரைஃபாஸ்பேட் அப்படிம்பாங்க. இந்த அடினோசின் ட்ரைஃபாஸ்பேட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்போரிலேஷன் அப்படிம்பாங்க. இந்த ப்ராசஸ் வந்து முழுசாக எனக்கும் தெரியாது, அண்ட் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு இது, சரியா? அதை வந்து ஒரு வீடியோவில் சொல்லவும் முடியாது, சொன்னால் நீங்கள் கேட்கவும் மாட்டீங்க. ஸோ இந்த ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்போரிலேஷன் இந்த ப்ராசஸ் மூலியமாக வர்றது தான் ஏடிபி தான் நம்மளுக்கு வந்து எனர்ஜி. அதை விட்டால் நமக்கு வந்து வேறு பாடியில் எதுவுமே இல்லை. நம்மெல்லாம் கிரியேட்டின் பற்றி எதுவும் வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு தெரில, பட் எனிவே சொல்லிடுறேன். இந்த கிரியேட்டின்லாம் சாப்பிட்டா நிறையா வெயிட் தூக்க முடியும் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? எதனால் கிரியேட்டின் சாப்பிட்டா நிறையா வெயிட் தூக்க முடியும் அப்படின்னா, கிரியேட்டின் வந்து ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு. நாட் ஜஸ்ட் கிரியேட்டின், இப்போது நிறையா சாதம் சாப்பிட்றோம், கார்போஹைட்ரேட்ஸ் நிறையா சாப்பிட்றோம், கிளைக்கோஜன் நிறையா ஸ்டோர் ஆகுது மசில் அப்படின்னாலும் அதுவும் ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு நிறையா அசிஸ்ட் பண்ணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இன்னவே செல்லுலார் லெவலில் நமக்கு வந்து வெறும் கிளைக்கோஜன் மட்டும் இல்லை, ஏடிபி வந்து பேசிக்காக ஒரு என்னன்னு சொல்கிறது, ரொம்ப இன்றியமையாத ஒரு தேவை ஃபார் எனர்ஜி. அண்ட் இந்த டிஎன்பியை வந்து நம்ம உடம்புல எடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது பண்ணுற வேலை என்ன அப்படின்னா, உடம்புல ப்ரொடியூஸ் ஆகிற ஏடிபியை வந்து அன்யூசபிள் ஆக்கிரும். புரியுதா? உடம்பு வந்து ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணும், உடம்பு ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணதை அன்யூசபிள் ஆக்கிரும். ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், அந்த ப்ராசஸை டேமேஜ் பண்ணாது, ஆனால் வர்ற ஏடிபி மட்டும் யூஸ் ஆக முடியாமல் பண்ணி விட்ரும். ஸோ உடம்புக்கு வந்து ஏடிபி கிடைக்கல அப்படின்னா உடம்பு வேறு எங்கே போகும்? நெக்ஸ்ட் சோர்ஸ் வந்து ஃபேட் தானே, நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகியிருக்கல ஃபேட், நம்மளோட கொழுப்பு. அண்ட் தஸ் பாடி பர்ன்ஸ் மோர் ஃபேட் அண்ட் தஸ் ஃபேட் பர்ன்ஸ். இதுதான் பேசிக்காக அண்டர்லையிங் இருக்கிற ஒரு இது. பட் ஆனால் இதனால் என்னடா பிரச்சனை, நல்லா தானடா இருக்குது, ஏடிபியை தூக்கி விட்டால் ஃபேட் எல்லாம் குறைஞ்சிரும் இல்லையா? அண்டு நம்மளும் டிஎன்பியோட டோசஸில் கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா குறைச்சிடலாம், நல்லா ஈஸி தானே இப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் நினைக்கலாம். பட் ஆனால் ஆக்சுவலாக என்ன நடக்குது உடம்புல அப்படின்னா, ஏடிபியெல்லாம் அன்யூசபிளாக ஆக்கிட்டா நம்மளுக்கு வந்து எனர்ஜி ரொம்ப லெஸ் ஃபீல் ஆகும். இப்படி தானே எனர்ஜியெல்லாம் ரொம்ப லெஸ் ஃபீல் ஆகுது. அப்படிங்கிறப்போ நம்ம உடம்பு வந்து என்ன நினைக்கும், ஏடிபி இன்னும் சரியாக ப்ரொடியூஸ் ஆகலை போல், இன்னும் நிறைய ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும் உடம்பு உள்ள சிஸ்டமில். ஸோ இன்னும் நிறைய ஏடிபி ப்ரொடியூஸ் ஆக உங்களுக்கு இன்னும் பசிக்கும், இன்னும் நிறையா சாப்பிடுவீங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் வே. ஏன் நீங்கள் டிஎன்பி எடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் நிறையா சாப்பிட்டாலுமே நீங்கள் ஃபேட் பர்ன் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் நிறையா சாப்பிட்டாலுமே நிறைய ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும். என்ன தான் ஏடிபி ப்ரொடியூஸ் ஆனாலுமே எதுவுமே அன்யூசபிள். இப்படி தானே உங்களோட சிஸ்டம் வந்து ஒரு கண்டினியூஸ் சைக்கிளில் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். இன்னும் ஏடிபி இல்லை, ப்ரொடியூஸ் பண்ணு, எனர்ஜி இல்லாமல் இருக்கான், ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களோட சிஸ்டம் வந்து வேலை பார்த்துட்டே இருக்கும். அண்ட் ஆஃப்டர் சம் டைம் உங்களோட பாடி டெம்பரேச்சர் வந்து அதனால் ரொம்ப ரொம்ப ஹையாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் பாடியில் ப்ரொடியூஸ் ஆகிற ஏடிபியில் ஒரு 95% வந்து அன்யூசபிள் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சுத்தமாக எனர்ஜியே இருக்காது. ஒர்க் அவுட்டு சுத்தமாக எனர்ஜி இல்லை அப்படின்னா ஒர்க் அவுட்லாம் பண்ண மாட்டீங்க. பட் ஆனால் டிஎன்பியெல்லாம் ஒன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒர்க் அவுட்டுங்கிறது பேசுகிறதே ப்ரிட்டி ஃபேர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒர்க் அவுட்லாம் பற்றி நினைக்கவே கூடாது. ஒரு 10 நிமிஷம் கார்டியோ பண்ணால் அதுவே ஏதோ பெரிய சாதிச்ச ஒர்க் அவுட் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு எனர்ஜி லெஸ்ஸாக இருப்பீங்க. புரியுதா? உங்களுக்கு நிறையா பசிச்சுக்கிட்டே இருக்கும். நிறைய நீங்கள் சாப்பிடவே செஞ்சாலும் உங்களோட இன்டர்னல் சிஸ்டம் வந்து இட் மஸ்ட் கீப் ஒர்க்கிங். ஸோ இது வந்து அதிகமாக ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கிறதால உள்ள டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ சொன்ன ப்ராசஸ் வந்து ஒரு சின்ன அனாலஜி வச்சு சொல்லித்தரேன், சரியா? அனாலஜி அப்படின்னா சும்மா ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ ஒரு கார் நிற்கிது, பைக் நிற்கிது அப்படின்னு வச்சுப்போமே, எதுவாக வேணாலும் உங்கள் சாய்ஸ்க்கு எடுத்துக்கோங்க. ஆக்சலரேட்டர் திருவுறப்போ என்ன ஆகும், அதிகமான ஃபியூவல் வந்து உள்ளே போய் இன்ஜினில் விழும். அட் தஸ் அதிகமான கம்பஷன் நடக்கும். பிஸ்டன் கொஞ்சம் அதிகமான என்ன சொல்லுவாங்க, அதை அதிகமான பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் தஸ் நம்ம கொஞ்சம் வேகமாக போவோம். அப்படி தானே இதெல்லாம் பேசிக்காக நடக்கிறது. எந்த காராக இருந்தாலும் பைக்காக இருந்தாலும் ஆக்சலரேட்டர் திருகிறப்ப இதுதான் நடக்கும். இப்போ இதே அனாலஜியை அப்படியே நீங்கள் நம்ம உடம்புல வச்சு கம்பேர் பண்ணி பாருங்களேன். இன்ஜினுக்குள்ளே போகுதில்ல ஃபியூவல், அந்த ஃபியூவல் தான் நம்மளோட ஃபுட். இந்த இன்ஜின் தான் நம்ம உடம்புல இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா. இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணதில் வெளியே பவர், அதுதான் ஏடிபி.
இப்போது நம்ம அதிகமாக நார்மலான நாட்களில் சொல்கிறேன், நார்மலாக டிஎன்பி எல்லாம் எடுக்காமல் நல்லா இப்போ நான் இருக்கேன் நீங்களாம் இருக்கீங்களா, மோஸ்ட்லி நம்மளோட உடம்புலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக சாப்பாடு சாப்பிடுவோம். ஸோ மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள போகும், அதிகமான ஒரு ஃபியூயல் போகும், அதிகமாக எனர்ஜி வெளியே ப்ரொடியூஸ் ஆகும், அதிகமான ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் திஸ் யூ வில் பி ஏபிள் டு லிஃப்ட் மோர் வெயிட், யூ வில் பி ஏபிள் டு பில்ட் மோர் மசில். சூப்பராக இருக்கும். பட் இதே அனாலஜியை நீங்கள் டிஎன்பி எடுத்துட்டா என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே நீங்கள் கிளச்சை பிடிச்சிட்டே எல்லாமே பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோமே. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கிளச்சை பிடிச்சிட்டு நீங்கள் வண்டி என்னதான் கியரில் இருந்தாலும் நீங்கள் கிளச்சை பிடிச்சிட்டு திருவிக்கிட்டே இருங்க, சூப்பராக திருவுங்க. ஃபியூல் உள்ளே போய்கிட்டே தான் இருக்கும், எனர்ஜியும் ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும், இன்ஜினும் ரொம்ப அதிகமாக பேர்ன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும், வண்டியோட இன்ஜின் ரொம்ப சூடாகிக்கிட்டே தான் இருக்கும். பட் ஆனால் வண்டி மட்டும் நகராது. இதே தான் அப்படியே நம்ம உடம்புல வந்து டிஎன்பி பண்ணும். டிஎன்பி பண்ணுறப்போ எல்லாமே நடக்கும். பட் ஆனால் வர்ற ஏடிபி மட்டும் அப்படியே அன்யூசபிளாக பிளாக் பண்ணி விட்டுரும் எல்லாத்தையும். ஸோ இதுதான் பேசிக்காக ஒரு டிஎன்பி வந்து இட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ் இன் அவர் பாடி அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம இந்தியாவில் வந்து ஆக்சுவலாக இது வந்து பேனட் இல்லை, நீங்கள் எங்கேயுமே வாங்கலாம். அது வந்து எதையும் இதை வந்து பேன் பண்ணணும் அப்படி எதுவும் கிரிட்டிசைஸ் பண்ணிலாம் சொல்ல. பட் ஏன் பேன் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெரியல. மேபி ஏதாவது எக்கனாமிக் ரீசன்ஸ் இருந்திருக்கலாம், மெடிக்கல் ரீசன்ஸ்க்கு ஏதாவது யூஸ் பண்ணலாம், மேபி நம்மளோட பார்வைக்கு தாண்டி வேறு ஏதாவது ஒரு யூஸ் இருக்கலாம். பட் இட் இஸ் நாட் பேனட் இன் இந்தியா. டிஎன்பி யூஸ் பண்ணுறதால இவ்வளோ சைடு எஃபெக்ட்ஸ் வருது அப்படின்றது நமக்கு தெரியும். பட் இது போக டிஎன்பி வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஒரு சில ஹார்மோன்ஸ் லைக் இன்சுலின், T3 ஆக்டிவ் தைராய்டு ஹார்மோன், இந்த மாதிரி ஒரு சில ஹார்மோன்ஸ் எல்லாம் குறைச்சிரும். இதெல்லாம் குறைச்சிட்டா டிஎன்பி இப்போது என்னெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேனோ அதெல்லாம் ஆக்சிலரேட் ஆகும். இந்த சென்ஸ் இட் இஸ் லைக் கைண்ட் ஆஃப் சைக்கிள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டிஎன்பி ஒரு இது செய்யும், அதை பண்ணால் நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணும். இதை பண்ணுச்சு அப்படின்னா டிஎன்பி இன்னும் அதிகமாக வேலை செய்யும். அண்ட் தஸ் உங்களுக்கு இன்னும் அதிகமாக டிஎன்பி எடுக்க வேண்டியது இருக்கும். இட் இஸ் லைக் கைண்ட் ஆஃப் ஒரு சைக்கிள். அதை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா அவ்வளோ ஈஸி கிடையாது அந்த மாதிரி. ஸோ பாட்டம் லைன் என்ன அப்படின்னா, இந்தியாவில் வந்து இது பேனட் இல்லை. அண்ட் இது வந்து இறந்து போகிறவங்க நிறைய பேர் வெளியவும் இட் இஸ் லைக் கைண்ட் ஆஃப் என்னான்னு சொல்கிறது, யாராவது ஒருத்தவங்க இறந்து போவாங்க. அண்ட் அவங்க இறந்து போகிறதுமே இந்த இதை யூஸ் பண்ணி தான் இறந்துருப்பாங்க. ஏதாவது ஃபிட்னஸ் மாடலாகவோ ஏதாவது பாடி பில்டராகவோ இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து இன்ஸ்டெட் இந்த கெமிக்கல் மேலே பழி விழாமல் அது வந்து ஒரு ஹோல் இவன் இந்த ஸ்போர்ட் பண்ணால் அந்த ஸ்போர்ட்னால தான் அவன் இறந்து போகிறான் அந்த மாதிரி ஒரு நேம் ஆகிடும். புரியுதா? அண்டு இதை வந்து ஒரு சில ஆன்லைன் மீடியம்ஸில் நான் பார்த்துருக்கேன். இதை வந்து ஏதோ நல்ல ஒரு ஃபேட் பர்னர் அப்படின்ற மாதிரி ப்ரொமோட் பண்ணிலாம் கூட பண்ணுறாங்க. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், ஐ மீன் எனக்கு இருக்கிற நாலேஜ் வரைக்கும் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாகவே இருந்தாலுமே இப்படியெல்லாம் ஒரு டிஎன்பி மாதிரி ஒரு டெட்லி இதெல்லாம் எடுத்து நீங்கள் பண்ணணும் அப்படின்லாம் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும் அப்படிலாம் அவசியமே இல்லை. சி டு பி ஆனஸ்ட், நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்டிராய்ட்ஸ், ட்ரக்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களோட இன்டர்னல் சிஸ்டத்தில் டேமேஜ் ஆகாமல் உங்களால் பண்ண முடியும். பாடி பில்டிங் அதெல்லாம் உங்களால் யூஸ் பண்ண முடியும். பட் டு டூ தேட் அதை வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் சூப்பர்விஷனில் ஒரு டாக்டரோ ஒரு ஃபிசிஷியனோ அதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களோட ஒரு சப்போர்ட் ஒன்று இருக்கணும். ஆனால் நம்ம ஊரில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அது கொஞ்சம் நம்மளோட யங் ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் என்னன்னு சொல்கிறது, அது அந்த ஒரு கேர் அந்த ஒரு தாட்டே இருக்க மாட்டேங்குது. இந்த கெமிக்கல் எடுத்தால் உடம்புல என்ன ஆகும் அதாவது யோசிக்கிறதே இல்லை. என்னமோ ஜாலியாக எடுப்பாங்க. அது கொஞ்சம் நீங்கள் லோக்கலில் ஒரு சிலரை பார்ப்பீங்களா அப்படின்னு எனக்கு தெரில. பட் ஆனால் நான் பார்த்துருக்கேன். மேபி அதனால் எனக்கு தோணுது அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷனை குத்தி போடுறாங்க அப்படின்னா என்னமோ ஜாலியாக ஏதோ ஜிம்முக்கு வரோமா, ஜாலியாக ஊசி எப்படி குத்துனோமா, ஒர்க் அவுட் பண்ணோமா அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, இல்லை நீங்கள்லாம் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. பட் என்னன்னு சொல்கிறது, எஸ்பெஷலி வித் கெமிக்கல்ஸ் லைக் டிஎன்பி, சரியா? அண்ட் ஆல்சோ லோக்கல் லெவலில் சொல்கிறேன், லோக்கல் கோச்சஸ்லாம் ட்ரெயின் பண்ணுவாங்கள்ல, டிஸ்ட்ரிக்ட் லெவல் பாடி பில்டிங் காம்படிஷனில் இந்த மிஸ்டர் மதுரை, மிஸ்டர் திருச்சி, மிஸ்டர் கோயம்புத்தூர் இந்த மாதிரிலாம் நடக்கும்ல, இந்த இதுலலாம் இந்த மாதிரி இதோட யூசஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். when it comes to steroids, the truth about dosages, no one knows the truth அப்படின்னு ரீட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி டோசேஜஸ்லாம் இருக்கும்ல, இவன் உடம்புக்கு இவ்வளோ எம்ஜி ஒரு ஸ்டீராய்டோ ஒரு ட்ரக்கோ கொடுக்கணும் அப்படிலாம் வச்சு ரூல் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, சரியா? ஒவ்வொருத்தவங்க உடம்புல ஒவ்வொரு ஹார்மோன் பொசிஷன்ஸும் ஜாஸ்தியாக இருக்கும், ஒன்று கம்மியாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்க உடம்புலையும் ஒவ்வொரு டோசேஜும் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஸோ அது வந்து இந்த மாதிரி நம்ம ஊர் லோக்கல் கோச்சஸ்லாம் எப்படின்னா ஒரு தம் ரூல் வச்சுருப்பாங்க. அவன் அவ்வளோ
அவ்வளோ கிலோ இருக்கிற ஒரு பாடி பில்டருக்கு நான் ட்ரெயின் பண்ணேன், அவனுக்கு அவ்வளோ நான் பண்ணேன், அதனால் அவ்வளோ ரிசல்ட் வந்துச்சு, அதனால் இவனுக்கு இவ்வளோ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. அது வந்து இட் இஸ் கைண்ட் ஆஃப் பேட். ஆல்சோ என்ன அப்படின்னா, நான் வந்து ஸ்டீராய்ட்ஸ் ட்ரக்ஸ் அதெல்லாம் ஒரேடியாக அண்டர்மைன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அது வந்து அது என்னோட இது இல்லை. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஈவன் பவர் லிஃப்டிங்லேயும் சேர்த்தே தான் சொல்கிறேன். பவர் லிஃப்டிங்காக இருக்கட்டும், பாடி பில்டிங்காக இருக்கட்டும், இந்த இதெல்லாம் நம்ம ஊரை பொறுத்தளவில், அட்லீஸ்ட் நம்ம ஊரில் ஒரு சரௌண்டிங்ஸை பொறுத்தளவில் ஒரு இன்றியமையாத ஒரு இதாகிடுச்சு ஸ்டீராய்ட்ஸ் ட்ரக்ஸ். அதெல்லாம் அதை யூஸ் பண்ணாமல் பார்க்கவே முடியாது. நிறைய பேத்துக்கு காம்படிஷனுக்கு போங்க, பவர் லிஃப்டிங் காம்படிஷனுக்கு போங்க, பாடி பில்டிங் காம்படிஷன் போங்க, ரேராக பார்ப்பீங்க. ரேராக தான் யாராவது இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அது வந்து அது என்னன்னு சொல்கிறது, நீங்கள் யூஸ் பண்ணுறத பண்ணாதீங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். நான் சொன்னாலும் நீங்கள் கேட்க போகிறதில்ல. பட் அட்லீஸ்ட் டூ இட் அண்டர் ஸ்ட்ரிக்ட் சூப்பர்விஷன். சரியா? அதை வந்து ரொம்ப தெரிஞ்ச ஒரு டாக்டர், ஒரு ஃபிசிஷியன் அவங்கள கூட வச்சுக்கணும். அண்டு இது வந்து நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு வைங்களேன், இதெல்லாம் புதுசாக எடுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த லோக்கல் கோச், ஜிம் கோச் இருப்பாங்கள, அவங்களுக்கெல்லாம் வச்சு அவங்களோட நாலேஜ்லாம் பேஸ் பண்ணி அதெல்லாம் ட்ரஸ்ட் பண்ணி பண்ணாதீங்க. அது வந்து கொஞ்சம் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹார்மோன்ஸில் ஏதாவது விளாண்டிங்க அப்படின்னா கொஞ்சம் என்னன்னு சொல்கிறது, அந்த மசில் பில்டு பண்ணுறதெல்லாம் அடுத்துப்பா, முதல்ல நம்ம ஹியூமன்ஸாக இருக்கணும் அப்படின்னா ஒரு சில எசென்ஷியல் இதெல்லாம் பண்ணணும் இல்லையா, ஒரு சில பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்லாம் அந்ததே பண்ண முடியாமல் போயிடும். மோஸ்ட்லி பசங்க வந்து எதனால் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்பிரேஷன் தான். என்னடா அது எதுவுமே பண்ண முடியலையே நம்மளால், அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் இதுதான் அதுவாக இருக்கும். இல்லை அவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி மென்டலி ஏதாவது அவங்களே அறியாமல் ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருக்கும் பிஹைண்டாக. நம்மளுக்கு இப்படி இந்த காம்படிஷன் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா இவ்வளோ பேர் பாராட்டுவாங்க, ஸோ நான் அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவேன், அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் மென்டாலிட்டி இருக்கும். இந்த நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சிஇ அப்படின்றவர்கிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்டேன். ஐயா உங்கள் கண்டென்ட்டை நான் போஸ்ட் பண்ணிக்கிறேன்யா, உங்களை பற்றி பேசிக்கிறேன்யா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா தர்மங்கிரம ஏதாச்சும் பண்ணுங்க. அண்டு அதுக்கு வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கோங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் ஒன்றை மட்டும் சொல்லிக்கோங்க, ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி பசங்க இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டீராய்டு ட்ரக்ஸ் எல்லாம் ஒரு ஈவன் சூப்பர்விஷன்லாம் இல்லாமல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே அவங்கள தப்பான பார்வையில் பார்த்துறாதீங்க. தே டேக் இட் அவுட் ஆஃப் டிஸ்பிரேஷன் அப்படின்னாரு. என்னடா அந்த மனுஷன் நான் புதுசாக பேசுகிறேன் ஏன்ட்டு எப்படி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இட்ஸ் கைண்ட் ஆஃப் என்னன்னு சொல்கிறேன், இட் மேக்ஸ் மோர் சென்ஸ் ஆக்சுவலி. வாட் ஐ பிலீவ் அபவுட் திஸ் இஸ், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த மாதிரி டிஸ்பிரேஷன் ஃபீலிங்கால தான் இந்த மாதிரிலாம் பசங்க லீட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா. இது வந்து நம்மளால் ஆக்சுவலாக தடுக்க முடியும் இந்த சென்ஸ். இந்த மாதிரி டிஸ்பிரேஷன் ஃபீலிங்கை வந்து அவங்களுக்குள்ளே இருந்து எடுக்கணும் அப்படின்னா we can do that by educating them. இப்போ நேச்சுரலாக சூப்பராக இருக்கிற ஃபிசிக்காக உண்மையிலே இருப்பாங்களே, உண்மையிலேயே இந்த நேச்சுரலாகவே இருப்பாங்களே நிறைய பேர், நேச்சுரல் பவர் லிஃப்டர்ஸ், பாடி பில்டர்ஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா. இவங்களெல்லாம் காமிச்சு இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு சயின்ஸை மதிக்கிறாங்க, இவங்களெல்லாம் எந்த அளவுக்கு சயின்ஸ் அளவுக்கு டயட் பண்ணுறாங்க, ட்ரைனிங் பண்ணுறாங்க, எவ்வளோ வருஷமாக கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க, ஸ்ட்ரென்த் சேஞ்சஸ், மசில் சேஞ்சஸ்லாம் ஸ்லோவாக நடந்தாலும் எவ்வளோ பேஸாக ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க, அவங்களாம் டெக்னிக் எந்தளவுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ம பசங்களுக்கு எஜுகேட் பண்ணோம் அப்படின்னு வைங்களேன், கொஞ்சம் பசங்களுக்கு புரியும். ஓகே சரி ரைட்டு இவங்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளால முடியும்ல, அந்த மாதிரி யோசிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மோஸ்ட்லி ஐபிஎஃப் கம்ப்ளீட் பண்ணுற பவர் லிஃப்டர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னு வைங்களேன், அவங்களாம் ஆக்சுவலி ஐபிஎஃப்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இந்த மாதிரி இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி தான் நடத்துவாங்க. இந்த மாதிரி ட்ரக்ஸு இந்த இதெல்லாம் இல்லாமல் பியூர் நேச்சுரலாக தான் நடத்துவாங்க. அந்த இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் பாருங்களேன், ஐபிஎஃப் கம்ப்ளீட் பண்ணுறவங்களாம் ஆல்மோஸ்ட் யாரை பார்த்தாலும் சூப்பராக தான் இருப்பாங்க, செம்மையாக வெயிட் தூக்குவாங்க, எவ்ரி ஒன் இஸ் கிரேட் அப்படி தானே. அந்த மாதிரி தான் கொஞ்சம் அவங்கெல்லாம் பார்த்து அவங்க எப்படிலாம் ட்ரெயின் பண்ணுறாங்க, அவங்க எந்தெந்த மெத்தடாலஜிலாம் ஃபாலோ பண்ணுறாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் யோசிக்காமல் நம்ம வந்து இன்ஸ்டெட் எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா, பாடி பில்டர்ஸை பார்த்துட்டு வாவ் அவன் அப்படி இருக்கான்டா அந்த மாதிரி யோசிக்கிறோம். அவன் அந்த ஊசி எடுத்துட்டான்டா, இவன் இந்த ஊசி எடுத்துட்டான்டா. லோக்கலில் 10 பேர் இருப்பாங்க, லோக்கல் ஜிம்மில் 10 பேர் இருப்பாங்க, அவங்களும் எல்லாம் செம்மையாக இருப்பாங்க. யாரால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோமோ அவங்கள மாதிரி நடந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரேன். யாரால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து உங்களோட ஃப்ரீடம், அதை வந்து நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ கொஞ்சம் அவேராக இருங்க. அண்டு தேங்க்யூ எவ்ரி ஒன், பை பை, டேக் கேர்.